ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் அமித்ஷா வருகை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ ஏற்கனவே அமித்ஷா வந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது உருவாகி இருந்தது. ஸோ இந்த வாட்டி திரும்பவும் ஒரு வருகை புரியுறதா இருக்கு. இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அரசியல் களத்தில் நிகழும்னு பாக்குறீங்க? தேர்தல் நெருங்க அடிக்கடி அமித்ஷா வருவார். நிறைய வேலை இருக்குல்ல, மக்களை சந்திக்கிறதுங்கிறது வேற. அவங்க தேர்தல் விவகாரங்கள்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சது தான். அமித்ஷா வந்து சில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாம் பார்ப்பார், சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எப்படி வரணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு போவார். அதுக்காக அடிக்கடி வந்துட்டு போவார். இனிமேல் ரெகுலராக பார்க்கலாம். இன்னும் கூட்டணிலாம் சரியாக வந்து தான் என்னன்னு தெரில. ஏன்னா சமீபத்தில் கூட மறுபடியும் பழனிசாமி வீட்டில் ஏதோ ரைடு நடந்ததாக கேள்வி. அதனால் பழனிசாமி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிகளில் இருக்கார். வருவார், வந்தாகணும். ஏன்னா வடக்குலேயே அவங்களுக்கு சரியாக இல்லை. தேர்தல் நேர்மையாக நடந்தாலும் ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டாங்கங்கிறது வேற விஷயம். அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அவங்களுடைய இது இமேஜ் பயங்கரமாக கொடுத்து அது ஒரிசா, இது பீகாரில் அவங்க நடத்துகிற ரோட் ஷோலாம் பெரிய ஃப்ளாப். அதில் இன்னொரு இது என்னன்னா, தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ தான் அவர் வெளியே வர ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் தலைமறைவாக இருந்தார். காரணம் என்னன்னா, இவர் கொடுத்த ஒரு போலித்தனமான ஒரு இதை நம்பித்தானே அந்த சுற்றுலா பயணிகள் போய் செத்தாங்க. காஷ்மீர் சுதந்திர பூமி ஆகி விட்டது, அமைதி திரும்பி விட்டது, சமாதான புறாக்கள் எங்கு பறக்கின்றன, சுற்றுலா பயணிகளே எல்லோரும் காஷ்மீருக்கு செல்லுங்கள். செட்டு போயிடுச்சு, தீர்த்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி உள்ள கொண்டவன் யாரும் தெரியல. அன்னையிலேருந்து இவரையும் காணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாரு. பாப்பா தேர்தல் சம்பந்தமாக பேசுறதுக்கு தான் வருவார். பட் என்ன அஜெண்டாவோட வர்றாரு, அது ஏதாவது இருக்கா? சரி, இப்போ பாமகவை கூட்டணியில் சேர்க்குற மாதிரி எல்லா கட்சியும் சேர்த்தாகணுமா? எல்லா கட்சியும் சேர்த்தாகணும். பட் அவங்களாம் முதல்ல இருந்தவங்க தானே. விக்கிரவாண்டி தேர்தலில் பாமக வந்து பாஜக கூட்டணியில் தான் நின்னாங்க. அவங்களாம் இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு வந்திருப்பாரு. அது இவரோட கூட்டணியில் அத்தனை கட்சி 2-3 உடச்சி போய் கிடக்குது. அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும். ஆனால் அதிமுக எடுத்திங்கன்னா அதில் 4, பாமக எடுத்துக்கின்னா அது என்னன்னே தெரியல. கட்சியாக இருக்குதா குடும்பமாக மாறி போச்சா ஒன்றும் தெரியல. தேமுதிக இருக்குது. அவங்க எங்கே போவாங்க என்ன ஆவாங்கன்னு ஒன்றும் இது வரலும் புரியலை. ஸோ இதெல்லாம் வந்து உதிரி கட்சிகளெல்லாம் இழுக்கிறதுக்கு பார்ப்பார். முடிஞ்சால் உதயநிதி அவங்கள மேலே ஏதாவது ரகலை பண்ணி அவங்கள மிரட்ட முடியுமா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வருவார். பாமக ஏற்கனவே வந்துட்டு பாஜகவோட கூட்டணியில இருந்திருந்தாலுமே இப்ப ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸ்டாண்ட்ல. என்னன்னா, நான் இணைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிஜேபிக்கும் பிஎம்கேக்கும் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா எந்த ஒரு முரண்மே கிடையாது. அதுல வந்துட்டு ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரோட ஐடியாலஜியுமே இருக்கு. ஆனா ராமதாஸ் இந்த அளவுக்கு பிஜேபிக்கு அகைன்ஸ்ட், பிஜேபிக்கும் பாமகவுக்கும் என்ன ஐடியாலஜி கனெக்ஷன் எல்லாம் சொல்லுங்க. இவங்க மத ரீதியா பண்றாங்க, அவங்க ஜாதி ரீதியா பண்றாங்க. அப்படி போதாது, ரெண்டு ஒன்று தானா? ரெண்டு கிட்டத்தட்ட பேங்கல் இது ஒரு நான் பார்க்கல, புதுசாக சொன்னீங்க. கரெக்ட், ரைட். ஜாதி மதம் அந்த வர்ணாசிரமத்தில் அடிப்படையில் இயங்குறவங்க கரெக்டு தான். அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறது தான் நியாயம். அது என்னன்னா, விக்கிரவாண்டியில் அவங்களுடைய அனுபவம் ரொம்ப மோசமாக போச்சு. விக்கிரவாண்டி பூராமே வன்னியர் பூமி. அது இவங்க வன்னியகுல சொந்தங்கள் அப்படிங்கிறாரு. வன்னியர்களுக்கு நாங்கள் தான் தலைவர்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராமதாஸ், அன்புமணியம். எலெக்ஷனில் பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. வன்னியர்கள் பூமியில் வன்னியர்கள் இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. அதில் தான் அவங்களே வந்து நிற்கிறதுக்கு தடுமாறுறாங்க. ரெண்டாவது, அவங்க கட்சியில் பொதுக்குழு இருக்குதா செயற்குழு இருக்குதா ஒன்றுமே தெரில. இவராக நினச்சா யாரை வேணாலும் கட்சி விட்டு நிற்கிறாரு. அவர் அன்புமணி அவரை இணைச்சிக்கிறாரு. ஒரு கட்சியாகவே அவங்க தெரியலையே. குடும்பத்துக்குள்ளார ஏதோ ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி அந்த கம்பெனி ஸ்டாஃப் இது பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல அதை கட்சியாக மாற்றணும். தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் அதுக்கு போயிடுச்சு. தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை வாங்கணும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அமித்ஷா வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அவர் கையில் தானே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஐடியா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ தான் எனக்கு அது புரியுது. மத அடிப்படையில் இயங்குகிற அமித்ஷாவும் ஜாதி ரீதியில் இருக்கிற ராமதாஸும் தான் இணையணும். அதுதான் கரெக்டான கூட்டணி.
வேற யாரும் அவங்களோட சேரக்கூடாது. சரி, இப்போ ஏடிஎம்கே கூட கம்பேர் பண்ணும்போது பிஎம்கே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் கொஞ்சம் பெரிய கட்சியாவே இருக்காங்க. ஆனா பிஜேபியால ஏடிஎம்கே வந்து ஈஸியா கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருச்சு. ஆனா பிஎம்கேவே அவங்களால ஈஸியா கொண்டு வர முடியல. அதற்கான காரணம் என்ன சார்? பிஎம்கே வந்து இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? விக்கிரவாண்டியில் அவங்க வந்து ராத்திரி ஒன்று அதிமுக இப்போ இங்கே வந்து பாஜகவை கூட சேர்த்துறதுல என்ன லாபம்னாக்கா அரசியந்திரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து ஓட்டுகளை மாற்றுறது அதெல்லாம் செய்கிறதுக்கு தான் பாஜக யூஸ் ஆகும். ஒழிய மக்கள் சக்தி மக்கள்கிட்ட போனீங்கன்னா பாஜகன்னு சொன்னாவே மக்கள் க்ளீனாக விந்திய மலைக்கு கீழே நீங்கள் பாஜகன்னு சொன்னாவே நீங்கள் காலி. இப்போ விந்திய மலைக்கு மேலே அதுதான், அது வேறு விஷயம். விந்திய மலைக்கு கீழே அந்த கட்சி இல்லையே. அகில இந்திய கட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு கட்சி தான், அது காங்கிரஸ் தான். அவங்களால தான் எல்லா மாநிலத்திலும் வேட்பாளர்களும் போட முடியும். பாஜகவுக்கு ஏது வேட்பாளர்? இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஆளுங்கன்னு சொல்லிட்டு தான் சுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் எந்த இடத்துல உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க விந்தியமலைக்கு. அதனால தான் இப்போ வந்து விக்கிரவாண்டி அனுபவம் அவங்களுக்கு பெரிய இது. அவங்க வந்து ராத்திரி உள்ள அதிமுகவோட தான் இருந்தாங்க. ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமியும் இவர் ராமதாஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு பாஜக கூட்டணியில் தேர்தலில் போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ராத்திரி ஒரு மிரட்டல் ஃபோனில் விட்டுருக்காரு, வந்துட்டாங்க. மடியில் கணம் இருக்கிற அத்தனை கட்சி பயந்து தான் ஆகணும். அமலாக்கத்துறை கையில் இருக்கிறவங்க அவங்கள ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ பாருங்கள், பழனிசாமி பார்க்குறாரா இல்லையாங்கிறது சந்தேகம். ஏன்னா அவர் மகன் மேலே தான் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அவர் நண்பர் வீட்டில் ரைடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பழனிசாமி என்ன பண்ணுவார்? இப்போ நானே இருந்தால் கூட ரைடு வந்தாக்க நான் என்ன பண்ணியிருப்பேன்? விசாரணை தான் இருப்பேன். அதனால் யாரும் இப்போலாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு யாரும் தயாராக ஜெயிலெல்லாம் மாதிரி இல்லை, அவ்வளோ நல்லா வச்சுக்கிறது இல்லைங்கிறாங்க உள்ள. அதனால் முதல்ல ஜெயிலுக்கு போகிறதுனாக்கா அதில் ஒரு மருத்துவ இதெல்லாம் பரிசோதனை பண்ணிக்கலாம், அதனால் 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, சினிமாவெல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லைங்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஃப்ரீயாக எதுவுமே நடக்கிறது இல்லைங்கிறாங்க. அது மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஜெயில் வந்து நிஜமாகவே ஜெயிலாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ யாரும் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, கஷ்டம். அதனால் இப்போ வந்து பாமக சுலபமாக சேர்த்து. ஏன்னா அன்புமணி ஏற்கனவே அவங்களோட இருக்கார். இவர் தான் கொஞ்சம் முரட்டு பிடிக்கிறாரு. இவர் ஒரு தட்டினா அமலாக்கத்துறை இதெல்லாம் இருக்குது, அதை வச்சு அப்படி பேசுனா வந்துடுவார். அதனால் அவங்களுக்கு வந்து பெருசு இல்லை. இவங்க 4 பிரிஞ்சிருக்காங்க, இவங்களைத்தான் சரியாக பண்ணணும் அதிமுக. சரி, இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆயிருந்தாலுமே ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஜெல்லான மாதிரியா தெரியல. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒன்று மாற்றி இது பண்ண முடியாதுமா. நான் தான் சொல்கிறேன்னு. காலையில் போன தடவை வந்தார், கூட்டணி பற்றி பேசுறதுக்கு வர்றேன்னாரு. ஆனால் பழனிசாமியை கூப்பிடுறாரு, வரவே இல்லை. 11 மணி 12 மணி வரலும் வெயிட் பண்ணுறாரு, 8 கூட பார்க்கலையா. பழனிசாமி அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே பேசாமல் பதிலே சொல்லாமல் இருந்தார். அவருடைய சகல வீட்டில் ராமலிங்க வீட்டில் ஒரு ரைடு. அப்புறம் சொன்னார், நீ சொன்ன மாதிரி அண்ணாமலை நான் நீக்கி விட்டேன்னு ஒரு பொய் செய்தியை வழக்கப்படி அமித்ஷா வழக்கப்படி அண்ணாமலையை நாங்கள் நீக்கி விட்டோம்னு ஒரு பொய் செய்தியை போட்டார். அதை நம்பிக்கிட்டு இவர் பழனிசாமி போனார். பார்த்தா அண்ணாமலை உட்கார வச்சுருந்தார். எப்படி காஷ்மீர் அமைதியை திரும்பி விட்டதுன்னு ஒரு கதை வளர்ந்து ஒரு 25 பேரை ஒரு வழியாக்குனாரோ அதே மாதிரி தான் அண்ணாமலை நீக்கி விட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லி அவரை வரவழைச்சு அண்ணாமலைக்கு கேளத்தான் அப்படின்னாரு. சரி, அந்த அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவரோட முறைச்சிக்கிறது தப்பு அப்படிங்கிற புத்திசாலித்தனமான முடிவோடு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு பழனிசாமி வெளியே வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறம் க்ளீனாக சொல்லிட்டார், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். அமித்ஷாவை ஒரு வழி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அவருடைய இப்போ பாருங்கள், சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அவர் மகன் வீட்டில் வராங்க. ஒவ்வொரு தடவை வரும்போது அமலாக்கத்துறை வச்சு அதான் பண்ணிக்கிட்டே இருப்பார். அமலாக்கத்துறை அதுக்கு தானே இருக்குது. அமலாக்கத்துறையா இப்போ பிஜேபி இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதுக்கு அதைத்தான் கோர்ட்டு சொல்லிச்சு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறது அமலாக்கத்துறையை கட்டிடுச்சு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தொலைச்சி கட்டிவிடுவேன் நினச்சி. அதனால் இன்றைக்கி இப்போ பிஜேபிக்கு வந்திருக்கிற சங்கடம் என்னன்னா, அமலாக்கத்துறையும் இவங்க வந்து மாதிரி தைரியமாக பயன்படுத்த முடியாது. பல அதிகாரிகளாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட்டு சீரியஸாக போயிடுச்சு. நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு சம்பவத்தை சொல்கிறேன். காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா நிறையா தடவை எல்லா சேனல்லையுமே சொல்லியிருக்கு. ஃபரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்திரா காந்திக்கு அவருக்கும் ஆகாது. இந்திரா காந்தி ஃபரூக் அப்துல்லா தான் பிடிக்குள்ளார வச்சுக்கிறதுக்காக ஒரு ரைடு அமிச்சாங்க.
ஃபருக் அப்துல்லா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். ஆஃபீஸுக்குள்ளே திருட பூந்துட்டான்ட்டார். போலீஸை கூப்பிட்டு விட்டார். திருடன் நினச்சி அமலாக்கத்துறை அதிகாரிகளை அடித்து அடியில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுமா 2 பேர்த்துக்கு. கால் எலும்பு முறிஞ்சி அவங்க அவசர இதுக்கு எமர்ஜென்சி கொண்டு போய் ஸ்ட்ரெச்சரில் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆம்புலன்ஸில் ஏர் ஆம்புலன்ஸில் திருப்பி டெல்லிக்கு அனுப்ப விட்டு தான் போயிடுச்சு. அதுலேருந்து காஷ்மீரில் ரைடுன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு வேலையே வேணான்னு போயிடும், ஒருத்தரும் போக மாட்டான். அது மாதிரி நம்ம ஊரில் நடந்தது. எம்ஆர் ராதா வீட்டில் ஒரு ரைடுக்கு வந்தாங்க. இதே தான் அவர் பண்ணார். எவ்வளோ திருட முத்துட்டானார், ஊரு கூடி ஓச்சுட்டார். இதை சொல்றது பாக்யராஜ் சொன்னார். ரஜினிகாந்த் வீட்டில் ரைடு நடந்தது. ரஜினிகாந்த் அப்போ வந்து பெங்களூர்லேயே எங்கே இருந்தார். வந்து வீட்டை லாக் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. ரஜினிகாந்த் வரவே இல்லை. இவங்களும் வந்து 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 நிற்கிறாங்க. 10 நாள் நின்று பார்த்தாங்க, ரஜினிகாந்த் ஊருக்கே வரல. கசமலாச்சியெல்லாம் ஓப்பன் விட்டு திருப்பி போயிட்டேன். இது மாதிரிலாம் நடந்துருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான இது கொடுத்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறை வந்து அவர் அவ்வளோ சுலபமாக பயன்படுத்த முடியாது. அதனால் இன்றைக்கி அவர் போன தடவை வந்துட்டு போன போது இருந்த ஒரு தைரியமும் ஒரு பின்னணியும் இப்போ வந்து அமித்ஷாவுக்கு இல்லை. இன்றைக்கி ரொம்ப பலகீனமான ஒரு சூழ்நிலையில் அவர் வர்றாரு. தீவிரவாத தாக்குதலில் அந்த கட்சியினுடைய மான மரியாதை எல்லாமே போச்சு. நாட்டினுடைய மான மரியாதையும் சேர்ந்து போயிடுச்சு. கேட்கறதுக்கு அசிங்கமாக இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு டெஸ்பரேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரையாவது பிடிச்சி எப்படியாவது இருக்கணுங்கிற ஒரு பரிதாப சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவார்னு பார்த்து போகும்போது சார், அமித்ஷாவுடைய வருகை பாமகவை இணைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தாவேக்காவை வந்துட்டு பாமக கூட இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் கிட்ட சில பேச்சுவார்த்தைகள் போற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே பி டீம் தான்மா. இப்போ வந்து விஜய் கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? திடீர்னு அவங்க அப்பா கட்சி வச்சிருந்தாரு. அந்த கட்சியை நிறுத்திரியா இல்லாட்டி உனக்கு எனக்கு சம்மந்தம், அப்பா அம்மா உறவே போய்டுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து கட்சியை கலைச்சிட்டார். அப்படி அரசியலுக்கு ஏன் இதாச்சு. ஒரு நாள் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது கூப்பிட்டு வச்சாங்க விஜய். காலை 11 மணிக்கு அம்மா பார்க்கணுங்கிறாங்க சிஎம்மாக இருக்கும்போது. இவர் 11 மணிக்கு போனார், உட்காந்துருக்காரு. 4 மணி வரை அவர் கூப்பிடவே இல்லை. 4 மணிக்கு வந்து அம்மா போக சொல்லிட்டாங்க, இன்றைக்கி பார்க்க முடியாதுட்டாங்க. அப்படி விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு என்னத்துக்காக பண்ணாங்க. நேராக வீட்டுக்கு வந்தார். அவங்க அப்பா கூப்பிட்டாரு. அரசியல் பேசுகிறதா தான் வீட்டை விட்டு வெடிப்போடு. உடனே அவங்க அப்பா பார்த்தாரு. வம்பே வேணான்னு சொல்லி கட்சியை கலைச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்துருக்குது. கட்சி ஆரம்பிக்கலைன்னா இதே தான் இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஏதாவது ஒரு வேகம் காட்டுறாரா பார்த்தீங்களா? கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. மறுபடியும் ஒரு மாதமாக ஆளை காரணம் எங்கே போனார்? பேச்சு மூச்சை காரணம். அவரை பற்றி பூத் கமிட்டி போடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கே போனார் அவர்? அப்புறம் வந்து ஒரு அறிக்கை விட்டார். இதை ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன், பணம் கொடுத்தால் வாங்காதீர்கள் என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு சில கேள்விகள்லாம் அவரை பார்த்து நானே கேட்டேன். நீங்கள் முதல்ல உங்கள் 150 கோடி ரூபா வாங்குறீங்களுக்கு அதுக்கு வரி கட்டியிருக்கீங்களான்னு முதல்ல வருமான வரி சான்றிதழ்லாம் காட்டணும் அப்படின்னு சொன்னேன். அதை மாத்திரம் சொல்லலை, உங்கள் கட்சி வேட்பாளர்கள் யாரும் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் அதை சொல்லி இது பண்ணணும். அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் நில்லுங்க அப்படின்னு. அதுலேருந்து காணவர் நீ வந்து வருமான வரி கட்டினியான்ற ஒரு கேள்விக்கு நீ வந்து சான்றிதழை காட்டு அப்படின்றதுக்கு அன்றைக்கே போயிட்டார். ஆக அவர் அரசியலுக்கு வந்து கட்டாயத்தின் பேரில் தான் அவர் வந்துட்டு இருக்காரு. யாருடைய கட்டாயத்தின் பேரில்? இதே தான் அமலாக்கத்துறை கட்டாயம் தான். அதுக்கு தான் பயந்துட்டு வர்றார். அதனால தான் அவர் வந்து பி டீமுங்கிறோம். பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசுவார். எதுக்காகனா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அந்த வாக்குகள் பூராமே திமுகவுக்கு போகுது. அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக, அதை பிரிக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாக்காரர்கள் தான் அவங்கெல்லாம். இவர் அப்புறம் வந்து இன்னும் நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசாமி சுற்றிக்கிட்டு இருக்குது சீமா. எல்லாம் பீட்டின் தான். எல்லாம் பாஜகவுடைய பல்வேறு கிளைகள். பாஜகங்கிற பேர்லேயும் ஒரு அமைப்பு இருக்குது. அது போக பாஜகவுடைய ஒரு பெரிய பிடிஎம் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. அதுக்கு அடுத்தது விஜய்க்கு அடுத்தது சீமான். அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்டத்துக்கு அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் கொண்டு வர முடியல.
வாக்கியந்திரத்தால் கூட ஒரு டெபாசிட் கூட வாங்க வைக்க முடியல அவரை, வாக்கியந்திரம் பயன்படுத்தி கூட அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு அரைக்கா ஓட்டு கூட அதிகம் ஆகலை. அதை 8% திருப்பி திருப்பி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 109 கோடி 6 கோடி பேர் இருக்கிற இடத்துல 8% வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஊடகங்கள்லாம் கொடுக்குற விளம்பரத்தினால தான் இவங்கெல்லாம் வந்து தலைவர்களாக நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. அவங்க அரசியலுக்கு அவங்க வந்தே இருக்க மாட்டாங்க சார். ஆனா விஜய் இப்போ ரீசெண்டா சொன்ன சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்ல முழு ஈடுபாடு காட்டுற மாதிரி இருக்கு. சொல்லுங்களேன். இப்போ அவரோட பர்த்டே பாத்தீங்கன்னா ஜூன் 22 வருது. பர்த்டேக்கு வந்துட்டு எந்த ஒரு மூவி அப்டேட்டும் கொடுக்காதீங்க. எப்பவுமே அவரோட பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா அவரோட மூவி பத்தி அப்டேட் வரும். இந்த வாட்டி எதுவுமே கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா என்னுடைய தொண்டர்கள்லாம் ரசிகர்களா மாறிடுவாங்க, கவனம் சிதறிடும், நம்மளோட நோக்கம்லாம் அரசியல்லாம் பேசியிருக்காரு சார். இதுவே அவருக்கு நெகட்டிவாக போகும். அவர் கூட என்னத்துக்கு வர்றாங்க எல்லாரும்? என்னைக்கா ஒரு நாள் ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்குங்கிற ஆசையில் வர்றவங்க தான் அவர் ரசிகனாக இருப்பான். சினிமா ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறான்னாவே அவர் படத்தில் என்றைக்கா ஒரு நாள் தலையை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அந்த ஆசை, சினிமா ஆசை இருக்கிறவங்க தான் நிறையா வருவோம். இன்றைக்கி சினிமாவே இல்லையே. இன்றைக்கி படங்கள்லாம் எங்கே வருது, எங்கே ஓடுது, யாருக்கு தெரியுது? இன்றைக்கி தியேட்டர்ஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. ஏதோ அந்த பெரிய பெரிய மாலில் இருக்கிற தியேட்டர்ஸில் தான் படங்கள் ஓடுது. அப்புறம் 2 நாளில் ஓடிடிக்கு வந்துடுது. ஓடிடிக்கு வந்தப்புறம் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாதிரி கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணுறதுலாம் கட் அவுட்டே இல்லையே இன்னைக்கு. அப்புறம் இல்லை பால் அபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட்டே இல்லையே, தியேட்டரே இல்லையே. தியேட்டர் இருந்தாலும் கட் அவுட் வைக்கணும். அதனால் அதெல்லாம் சினிமா போயிடுச்சு. ஆனால் இவர் நீங்கள் ஒன்றும் சொல்லவே வேணாம், யாருக்கு இது பண்ண போகிறோம், அந்த ரசிகருக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒன்று அரசியலுக்கு வரணும், இல்லாட்டி விட்டுறணும். அவர் ஆனால் வற்புறுத்தப்படுகிறார், மிரட்டப்படுகிறார், அதனால் வர்றாரு. அது அவங்களுடைய ரசிகர்களுக்கு தெரியுது தலைவர். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த உடனே படம் கரெக்டாக அந்த ஷெட்யூல் டைமில் ரிலீஸ் ஆகிடும். அவரால் படங்கள் நிற்காது இல்லையா, ரொம்ப நாளாக நான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி விஜய் படத்துக்கு வரவே வராது. பூஜை போடுவாங்க, சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு பங்க்சுவலாக இருக்கிற ஒரு நடிகர். அதனால தான் அவருக்கு பேர். மற்ற நடிகர்கள் மாதிரி தொந்தரவு கொடுக்காத நடிகர் அவர். இப்போ மற்ற பிரபல நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அவர்கிட்ட கால் ஷீட் கொடுத்துட்டோ வரமாட்டார். முத்துராமன் மகன் சீனியர் கார்த்திக் இருக்காரு, அவருக்கு அந்த பேர் உண்டு. கார்த்திகை புக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ மனுஷன் ஷூட்டிங்க்கு வருவார், எப்போ காலவாறு விடாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அவ்வளோ தொந்தரவு கொடுத்தா அவர். அவ்வளோ நல்ல நடிகராக இருந்தும் கூட அவர் பெருசாக வராமல் போனதுக்கு காரணம் இதெல்லாம் தான். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சில பிரபல நடிகர்கள்லாம் கால் ஷீட்டில் சொதப்பி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய்க்கு இருந்ததே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ஒரு டைரக்டராக இருந்ததுனால கரெக்டாக பையனை அதெல்லாம் ஸ்ட்ரீமில் முடியும். விஜயால் தொந்தரவுப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அரசியலில் இவ்வளோ சுணக்கம் காட்டுறாருன்னா அவருக்கு விருப்பம் இல்லை, வற்புறுத்தப்படுகிறார், கட்டாயப்படுத்தப்படுகிறார், மிரட்டப்படுகிறார். அதனால தான் அவர் வர்றார். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கூட சொல்ல முடியல, இறங்கவே இல்லை, அதுலேயே இறங்கலை. ஒரு ட்ரையல் கூட அவர் பார்க்கல. 2-3 பை எலெக்ஷன் வந்தது. எதிரியா ஒன்று நிற்க வச்சு நமக்கு என்ன ஆதரவு நிஜமாவே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதை கூட அவர் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு இந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியாவது இது பண்ணியிருக்கலாம், அசஸ் பண்ணியிருக்கலாம். எதுவுமே செய்யலை. அரசியலுக்கு வந்ததுக்கான ஆதாரம் எதுவுமே, அடையாளங்களே எதுவுமே இல்லை. பார்ப்போம். அதனால் இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இன்றைக்கி அமித்ஷா சுற்றிக்கிட்டு இருக்காரு. விஜய் சரியாக வரமாட்டேங்கிறாருன்ற காரணத்தினால தான் கார் ரேஸில் சுற்றிக்கிட்டு இருந்த அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுத்தாங்க. இப்படிலாம் பண்ணினா உனக்கு போட்டியாக கருதப்படுகிற அஜித்தை நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு. அஜித்தை கழுவுற மீனில் நழுவுற மீன். அவர் அரசியல் பக்கத்தில் எட்டு கூட போனாங்க. ஜெயலலிதா இருந்தவங்களும் வாய முடிக்கிட்டு இருந்தார். கலைஞர் மிரட்டினார், எங்களையெல்லாம் கூப்பிடுறீங்க அது இதுன்னு பேசினார். ஜெயலலிதா அப்படியே தண்ணி பொட்டி பாம்பாக சொன்ன இடத்துல உட்காந்துக்கிட்டார். கலைஞர் வந்தோன்னா அவர்கிட்ட சுதந்திரமாக பேசலாங்கிற தைரியத்தில் கொஞ்சம் வீரவாசம் பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் சினிமாவிலேயே இல்லை. அவரை கூப்பிட்டு சினிமாவுக்காக பத்மபூஷன் பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பிரயோஜனம்? அவர் எந்த ஊரில் சுற்றிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்படியெல்லாம் அதாவது இது எதுக்காகன்னா, நீ ஒழுங்காக நீ அரசியலில் தீவிரமாக வரலன்னா நாங்கள் அஜித்தை நாங்கள் தூக்கி விடுவோம்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்றாங்க. இது அவருடைய வழக்கம். அமித்ஷா இன்னும் அதிலேயே தான் இருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதிகாரம் கையில் இருக்கிறவங்க தான் பாஜக இருக்க முடியும். அதிகாரம் போயிடுச்சுன்னா அவங்க எப்படி காணாமல் போனாங்க, அடையாளம் தெரியாமல் காணாமல்
சார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டானது மறுக்கப்பட்டிருக்கு அதிமுக சைட்ல. சோ அவங்க வந்துட்டு திமுகவை தேடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வழக்கம் தானே, பேரம் தானே. ஒரே நாளில் 2 கட்சிகளையும் கூட்டணி வச்ச ஆள் இல்லை. விஜயகாந்த் போய் கலைஞர்கிட்ட பேசிட்டாரு. குளம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, விஜயகாந்த் என்னோட இணைந்து விட்டார்னு அவர் அறிக்கை விடுறாரு. இந்த பக்கம் ஜெயலலிதாவோட நாங்கள் இணைந்து விட்டோம்னு ஒரே நாளில் இந்த அம்மா போய் ஜெயலலிதா கிட்ட பேசிடுச்சு. அப்புறம் கடைசியில் விஜயகாந்த் பொண்டாட்டி பேச்ச முறைச்சிக்கிட்டா போக முடியாது, ஜெயலலிதா கிட்ட போ. அதோட ஒரு கதை கந்தலாச்சு. தமிழ்நாட்டு அரசியலில் பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணிக்கு போகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது, யூகிக்கவே முடியாது, யாராலும் யூகிக்க முடியாது. அந்த பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே பேரம் கரெக்டாக படிதோ அங்கே தான் போவாங்க. பாருங்க, இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, ராஜ்யசபா கொடுக்கலன்னு உடனே நாங்கள் வந்து திமுக வாழ்க்கை, உடனே திமுக வாழ்க்கை, அவ்வளோதான். அதான் பேரம். எனக்கு என்ன ஏதாவது கொடுத்தீங்கன்னா வர்றேன், உனக்கு ஏன் கொடுக்கணும்? மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்ச நீங்கள் மீடியாக்கள்லாம் வந்து நீங்கள் திராவிட இயக்கங்கள் அழிந்தன, ஒளிந்தன, தொலைந்தன எழுதி தள்ளிங்க. ஒரு சீட்டு கூட செய்யல. விஜயகாந்தே தோத்தார். அதுதான் உங்கள் மீடியாவுடைய சக்தி. அதையும் புரிஞ்சு உங்களால் ஒருத்தரை தூக்கி விட முடியாது, பிரபலப்படுத்தலாம். எனக்கு நிறைய உங்களால் எனக்கு நிறைய பிரபலம் இருக்குங்க. சில இடங்கள் வந்து கூட்டம்லாம் வந்து சேர்ந்து என்கிட்ட கையெழுத்தெல்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு பேர் இருக்கிறத பார்க்குறேன் நான். அவ்வளோதான். அதை வச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிச்சிட முடியாது, அதை வச்சுட்டு நான் எலெக்ஷனுக்கு போயிட முடியாது. என்னவோ பேசுகிறான் கேட்குறான் வந்தாக்கா உடனே அரசியலுக்கு வர பார்க்குறான்டா இவன், அவ்வளோதான். என்ன பிரபலப்படுத்த முடியும்? நீங்கள் சக்தி வாய்ந்தவனா நீங்கள் மாற்ற முடியாது. சக்தி வாங்கின மாறணும், நானாக தான் மாறணும், நானாக தான் இது வேலை செய்யணும். அந்த கரிஷ்மா, மக்களை கவர்கிற சக்தி அது இருக்கணும். அது இருந்தால் தான் வர முடியும். எல்லாரும் தலைவன் ஆகிட முடியாது, எல்லாரும் தலைவன். சிவாஜியினுடைய நடிப்பை வந்து உலகமே பாராட்டுச்சுமா. அரசியலில் வரலையே, அவர் முடியலையே. டி ராஜேந்தருக்கு தெரியாத கலைகளே இல்லை. கேமரா கலை, ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக்கு, நடிப்பு, என்ன 8 வகையான அஷ்டாவதானம் பண்ணார். அரசியலில் நிற்கலையோ. பாக்யராஜ் ஒரு காலத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற அளவில் சினிமா கட்சி ஒன்று ஆரம்பித்தார். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்கள் பேரையும் போட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கு எங்கே இருக்கார் பாக்யராஜ்? இதெல்லாம் வந்து எம்ஜிஆரை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்து தன் சினிமா ஓடுறதுக்கு பயன்படுத்தினார். அவர் சினிமா வந்து அரசியலுக்கு பயன்படலை. நான் திமுகவில் இருக்கிறனால திமுக தொண்டை அவர் படங்களை போய் பார்த்து அவர் படங்களை காப்பாற்றினா அவரை பெரிய சினிமாவில் அவரை வச்சார். ஆட்சிக்கு வந்த உடனே தொண்டை அந்த ரசிகர்லாம் கொஞ்சம் தொய்வடைஞ்சாங்க. அதனுடைய விளைவுதான் நம் நாடு படம் சரியாக ஓடும். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது எதிர்கட்சியாக இருக்கணும் இருந்த சுறுசுறுப்பு நம்ம ரசிகர்கள்கிட்ட ஆளுங்கட்சி ஆனப்புறம் இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சியாக மாறுறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். சினிமாவில் சக்ஸஸாக இது அரசியலுக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் அவர் வெளியிட்ட படங்கள் எதுவுமே ஓடலையே. மேனவன் நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், எல்லா படங்களும் அட்ரஸ் இல்லாமல் தோற்று போயிடுச்சு. அதே ரசிகன் தானே, அவன் தானே இருந்தான். அப்புறம் அப்படி பார்க்க விரும்பல. அவருக்கு தெரிஞ்சு போச்சு சினிமா நமக்கு இனிமே இல்லை. அதுக்கப்புறம் தான் முன்னேற அரசு தேமுதிகனுடைய இதை வந்து பேரம் பேசுகிறாங்க. அது ராஜ்யசபா கொடுக்கலன்னு திமுக கிட்ட போகிறேன்றாங்க. யார் நம்புவா அவங்கள? மறுபடியும் அதிமுக வந்து நான் வந்து இந்த சீட்டை கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அந்த பக்கம் திரும்பி போக மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? சார் ஒருவேளை சப்போஸ் திமுக வந்துட்டு தேமுதிக இந்த பக்கம் வந்தா திமுக அது பிளஸ் தானே? ஏன்னா என்டிஏ கூட்டணி ஆல்ரெடி வீக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வீக் ஆகுறதுக்காக ஸ்டாலின் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாரா? பண்ணலாம், யாரையுமே வேணாம்னு சொல்லக்கூடாது. அரசியல்ல வந்து நம்ம யார் வந்து என்ன வலிய வந்து சேர்றவனை ஏன் வேணாங்கன்னு. ஆனா பிரேமலதா அவனுடைய அரசியல் பின்னணி என்னவா இருக்கு அதுதான் கேள்வி. நான் வந்து திமுக ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால் அரசியல் ரீதியாக நான் என்ன செய்ய முடியும்? மீடியாவில் நான் அவங்களுக்கு ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது வேற விஷயம். அரசியல் ரீதியாக என்னால் அவங்களுக்கு என்ன லாபங்கிறத பார்ப்பாங்க. என்னால் 10 ஓட்டு வருமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்தவரில் ரஜினிகாந்த் மேலே எப்படி உயிரை விடுவார் தெரியுங்களா? அவர் கணக்கு என்ன போட்டாருன்னா, ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அந்த ஓட்டு பூரா வாங்கிடலாங்கிறதுக்கு ரஜினி ஒரு சின்ன ஜோக் அடிச்சாக்கா பல்லெல்லாம் தெரிய சிரிப்பார். அப்படி சிரிப்பார், உளுந்து சிரிப்பார். அவர் ரஜினியை அவங்க அட்ராக்ட் பண்ணுறாரு. அதை தான் அன்றைக்கி ஒருத்தர் கிண்டல் பண்ணார்.
பார்க்குறவனையெல்லாம் ஓட்டு இயந்திரமாக நினச்சிக்கிட்டு பழக்கத்தை விடுங்கன்னார். அது மாதிரி கணக்கு போட்டுட்டு தான் அவர் இது பண்ணார். சிறந்த நடிகர் கிடந்த நடிகர் இவனால் ஓட்டு கிடைக்கும்னா அவனை பார்த்து என்ன வேணாலும் பண்ணுவார். பிரேமலதா கட்சிக்கு வர்றதுனால லாபம் இருக்குதுன்னா கண்டிப்பாக சேர்த்துவான். இல்லாட்டி போனால் ஒரு டெட் வெயிட்டு அவங்களுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு ஏன் வெயிட் பண்ணுவார். இப்போ காங்கிரஸ் வந்து அவங்கள மிரட்டினாங்க, ஞாபகம் இருக்குல்ல. கலைஞர் இருக்கும்போது குலாம் நபி ஆசாத் வந்து 2G வழக்கில் தயாளமாவை வந்து கைது பண்ணுவேன்னு வந்து நின்ட்டார். அறிவாலயத்தில் தயாளமாவை கைது பண்ணுறதுக்கு கீழே பேச்சு நடக்குது, மேலே பேச்சு நடக்குது. கீழே நாங்கள் கேட்குற நம்பரை சீட்டை கொடுக்குறியா இல்லையா, கொடுக்கலன்னா தயாளமாக கைது. அப்படி தான் அவங்க வந்தாங்க. கலைஞர் பார்த்தாரு, ஓகே எவ்வளோ சீட்டு 60 எடுத்துக்க. எலெக்ஷனில் அவங்களுக்கு அவர் வேலையை செய்யலை, திமுக வேலையை செய்யலை, விட்டாங்க 3 சீட்டு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடுச்சுல்ல, அதான் அவங்களுடைய கடைசி. அதுக்கப்புறம் கேட்கும்போது தனியாக நின்ன 3 சீட்டு தான் ஜெயித்தேன், அந்த 3 சீட்டை வேணால் திருப்பி கொடுக்குறேன், அவ்வளோதான். இன்றைக்கி பேரம் பேச முடியல. அதே தான் மக்கள் நல கூட்டணின்னு இவர் வச்சார், 1 சீட்டு கூட ஜெயிக்கலை. அதோட அந்த கட்சி போயிடுச்சு. அந்த அவங்களே பிரேமலதாவை சொன்னாங்க, எங்களை கூட்டணிக்கு சேருன்னு சொல்லி யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க. போன தேர்தலில் அவங்களை யாரும் கூப்பிடவே இல்லை. அதே தான் பாமக சொன்ன இடத்துல ஜெயிக்கிற அளவில் வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இருந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இவங்க அடிச்சுக்கிற அடியில் வந்து சண்டை வந்து ஒரு காரணத்துக்காக ஆரம்பித்தாங்க, நிறுத்த தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரலையே, அது இருக்குதானே தெரியலையே. கைலாபுரத்துக்கு அவர் போகிறதான், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போகிறதும் மாறி மாறி. இன்னும் ரெண்டு வாரத்தில் அது சரியாயிடும். எலெக்ஷன் நெருங்க அப்போ நம்ம ஒன்று இணைந்த கரங்கள்னு வந்துடும். அதெல்லாம் வேற வச்சு எலெக்ஷனில் என்னால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னா தான் கூட்டணி சேரணும். இல்லாட்டி போனால் அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1976 திமுக கூட்டணி உடைக்கப்பட்டதற்கான காரணம் அப்ப இருந்தே கே ஷா. ஸோ அந்த சமயத்துல இருந்தே திமுகவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷா அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஒரு பயம் வரும், அவங்களுடைய தொட நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அமித்ஷா மேல திமுகவுக்கு பயங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நயினார் நாகேந்திரன் கொண்டு சொல்லணும், அவருக்கு அவரை கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர்னு நினைச்சேன். இவ்வளோ ஞான சூன்யமாக இருப்பார்னு எதிர்பார்க்கல. கே ஷாவுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அவசர நிலை அறிவிக்கப்பட்ட போது கே ஷா வந்து கவர்னர், கலைஞரும் கே ஷாவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்திரா காந்திக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. கூப்பிட்டு அமிச்சு தந்தம்மா கே ஷா உள்ளே போகிறார், வெல்கம் கலைஞர் கருணாநிதி ஷா அப்படின்னாங்க. நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து மன்னிச்சுக்க தாயார். பதவி நீக்கிட்டு பிரபுதாஸ் பட்டோரியை போட்டார். அதுதான் வரலாறு. இது அந்த நயினார் நாகேந்திரன் சொல்லுங்க. அந்த ஷாவை இவரோட தான் இருந்தார். ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி பார்த்தாக்கா அமித்ஷா ஒருவேளை ஸ்டாலினோட சேர்ந்துருவாரோ, கே ஷா மாரி ஆயிடும். கே ஷா உதாரணமே தப்பாக தெரியுது எனக்கு. இப்போ ஒருவேளை இப்போ அமித்ஷா இங்கே வந்து ஸ்டாலின் காலில் உழுவுறதுக்கு வந்திருக்காரா, அதையும் பார்க்கணும். கவர்னர் பல்ல பிடிக்கப்பட்டார், வக்ஃபாரியத்துக்கு எதிர்ப்பான தீர்மானங்களை நிறுத்தி வச்சுவிட்டார். இது அமலாக்கத்துறையினுடைய இதெல்லாம் வந்து தடை உத்தரவு வாங்கிவிட்டார். படிப்படியாக ஒழிச்சு கட்டிக்கிட்டே வர்றாரு. எனக்கு கே ஷா அமித்ஷாவுக்கு ஒரு வழி இல்லை, ஸ்டாலின்கிட்ட போய் இன்னும் எங்களை ஒன்றும் பண்ணிடாது, எங்களை விடுன்னு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸ்டாலின் காலில் ஒரு விழுந்தால் ஆச்சரியப்பட முடியாது. அதனால தான் அந்த இதுக்கு போனார். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன போது அத்தனை பேர்த்த விட்டுட்டு மோடி என்னத்துக்கு ஸ்டாலினில் தேடிட்டு வர்றாரு. எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி கவர்மெண்ட் இதாக போயின போது சந்திரபாபு நாயுடு உட்கார வைக்கிறதுக்கு ஓடுறாரு, ஒரு ஸ்டூலை தூக்கிட்டு ஓடினாருல்ல மோடி. அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்து. ஸ்டாலினை பார்த்துட்டு ஒரு ஸ்டூலை தூக்கிட்டு ஓடுறாரு, உட்காருங்க வாங்கன்றார், வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுகிறார். ஆக ஸ்டாலினுடைய சக்தி. அதனால் இன்றைக்கி இங்கே வர்றதே வந்து ஸ்டாலின் காலில் உள்ளூரத்துக்கு வர்றாரோ என்னமோ, அதைத்தான் நயினார் நாகேந்திரன் ஸ்டைலாக அப்படி சொல்கிறாரோ என்னமோ. கே ஷா வந்து கலைஞரோட கூட இருந்ததுனால தான் அவர் பழி வாங்கப்பட்டார். இப்போ அமித்ஷா அது மாதிரி வர்றதுக்கு வர்றாரோ என்னமோ, கே ஷா மாதிரி
ஸ்டாலின்கிட்ட சேர்றதுக்கு வர்றாரு. அதை கோடி காட்டியிருக்காரு நயினார் நாகேந்திரன். அவர் கொஞ்சம் வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்க, அவருக்கு புரியும். தொடர்ந்து பாஜக வந்துட்டு தமிழ்நாடையே ஏன் வந்து டார்கெட் பண்ணோம்? ஏன்னா வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இப்போ வரைக்குமே இல்லை. ஸோ ஆனால் இப்போ வெஸ்ட் பெங்கால், கேரளா அந்த சைட்லாம் போகலாம்ல, ஏன் தமிழ்நாட்டே டார்கெட் பண்ணுறாங்க? மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்க. இவர் அரசியல் ரீதியாக மாத்திரம் போகாமல் சட்ட ரீதியாக பல தடைகளை வாங்கிட்டாருமா. இன்னைக்கு கவர்னருக்கு எதிர்ப்பாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு இல்லை. யாரோ 2 பட்டத்தீட்டில் 2 பசங்க நீதிபதிக்கிற பேரில் 2 பேர் ஏதோ தடை உத்தரவு போட்டால் அது செல்லாது. உனக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் போட்டதை நீ எப்படிமா தடுக்க முடியும்? தாயோ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கலாமே ஒழிய, ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டரை ஒழிச்சு வச்சுக்கலாமே ஒழிய கொடுக்காம இருக்க முடியாது. அந்த லெட்டர் வேற ரூபத்தில் வந்துடும். சட்ட ரீதியாக அவங்கள முடக்கி போட்டது வந்து திமுக தான். இப்போ சந்திரசேகர ராவ் இருந்தபோது கவர்னரை சட்டையே பண்ணலையே. அவர் தமிழிசை ஹைதராபாத் பக்கம் போக வேண்டி இங்கேயில் உட்காந்துருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம ராயபுரத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தது அந்த அம்மா கவர்னராக இருந்தது. கவர்னர் உரை கிடையாது, குடியரசு தினத்துக்கு கொடியேற்ற முடியாது, சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற முடியாது. கவர்னர் இங்கே வராதப்போ இதெல்லாம் பண்ணுங்களை போயிட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி அட்ரஸ் தான். ஆனால் சந்திரசேகர ராவ் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் வந்து அவர் வந்து கவர்னரை கூப்பிட்டுக்கிட்டார். ஸ்டாலின் அப்படி பண்ணல. ரவி எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணார். கவர்னர் உரையை எதிர்த்துக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெளிநடப்பு பண்ணுவாங்க. கவர்னர் வெளிநடப்பு பண்ண ஒரு கூத்தை வந்து இந்த இவர் தான் ரவி தான் பண்ணார். போனவரதுக்கப்புறம் உள்ளே வர விட்டு இல்லையா, சட்ட ரீதியாக நிறுத்திவிட்டார். கவர்னர் இஸ் நத்திங்னு பண்ணிட்டார், சட்ட ரீதியாக பண்ணிட்டார். அகில இந்தியாவுக்கு அது அப்ளை ஆயிடுச்சு. அரசியல் சாசனத்தை காட்டிட்டாங்க. 142வது இது பிரகாரம் நீ வந்து ஒன்றுமே கிடையாதுட்டார். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு அதனால தான் அவர் வந்து வேறு வழி இல்லாமல் கையெடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனாக்கா புக்கை வெளியிட முடியாமல் வெளியே வந்துடுறாரு. ஒரு பல்கலைக்கழகம் போச்சு, எல்லாம் போச்சு. அவருக்கு இருந்த ஒரே மரியாதை வைஸ் சான்சலர் இது பண்ண, அதுவும் போச்சு. இல்லை, ஊட்டியில் போய் உட்காந்துட்டு கூப்பிட்டாரு. டெல்லி கீழே இருக்கிற 4 பேர் வந்தான், மற்ற யாரும் வரல. எல்லாம் அதாவது சட்ட ரீதியாக பண்ணிடுறாரு, மாற்றவே முடியாது. மாநில சுயாட்சியை படிப்படியாக கொண்டுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவை வந்து இறக்கி ஆகணும், இந்த செல்வாக்கை குறைச்சி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இன்றைக்கி பாஜக இருக்கு. இன்னும் சொல்ல போனாக்கா தேசிய கட்சிகளுக்கு அது உண்டு. காங்கிரஸ் வந்து இதை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்டினுடைய சக்தியை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க, மாநிலத்துடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மம்தாவை நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம். அவங்க தன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய கொள்கை அளவில் அவங்க வந்து பாஜக எதுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த தடவை வந்து சிந்தூர் குங்குமம் வைக்கிற இதுக்கு சொன்னபோது நல்லா அழகாக சொன்னாங்க. அந்த பெண்களுக்கு அவள் புருஷன் வைப்பா, நீ முதல்ல பொண்டாட்டிக்கு வையின்னு. அன்னைக்கான படம் தான் 56 இன்ச்சு மாறுபடம். அந்த ஒரு பாயிண்ட்ல பூரா தீவிரவாத தாக்கல் பூராமல் அடிபட்டு போச்சு. அதுக்கு இன்னும் வேற அச்சிக்கமாக வேற போட்டாங்க, 1 நேஷன் 1 ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டாங்க. இதை விட என்ன பண்ண முடியும்? அது என்ன ப்ராப்ளம் இதுனாக்கா, மோடிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. பார்த்துக்கிட்டு நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு நினச்சி சிரிச்சிட்டு போயிட்டுருப்பார். இங்கே கூட சொன்னாங்க, அவர் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் மத்தியில் பெரிய தகராறு நடக்குது, மத்தியஸ்தத்துக்கு மோடி போகலாம், பிரச்சனை என்னன்னா அவங்க 2 பேரும் இங்கிலீஷை பேசாங்க, ஒரு இங்கிலீஷ் தெரியாது, அதனால தான் அவரால் போக முடியல அப்படின்னு இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிடுங்க. இதெல்லாம் பிசைஸ் த பாயிண்ட். நீங்கள் கேட்டதுக்கு தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் அந்த திமுகவுடைய திராவிட இயக்கங்களுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி தேசிய கட்சிகள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு காங்கிரஸை வந்து பவர்ஃபுல்லாக வந்தால் அவங்களும் அதை செய்வாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். இது ஐடியாலஜிக்கல் தத்துவ ரீதியான போராட்டம். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னைக்கு அந்த சைவ வைணவங்கள் உள்ள நுழையுதோ, பௌத்த சமணத்தை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கு உள்ளே இறங்கிக்கிட்டு வரும்போது எப்படி ஒரு பெரிய கடுமையான எதிர்ப்பு இங்கே இருந்ததோ, அதே எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு 1300 ஆண்டுகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த எதிர்ப்பு இன்றைக்கி மறுபடியும் வந்துருக்கு. அன்றைக்கி திருஞான சம்பந்தம் பண்ண அயோக்கியத்தனம் பண்ணால் இன்றைக்கி பாஜக பண்ணிட்டு அப்போ திருஞான சம்பந்தம் தோற்று தான்.
சனாதனம் ஜெயிச்சதே கிடையாது. அதனால பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.